ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான சோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் என்ன? எல்லாருமே என்ன நினைப்போன்னா விதின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் விதி கிடையாது, கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது போல் கிரகங்களும் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த கிரகங்கள் சுத்த சுத்த குறிப்பிட்ட சில காலம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில காலம் ஆபத்தாக இருக்கும். அந்த மாதிரி கிரகநிலைகள் வைத்து நம்மளுக்கு என்ன பலன் அப்போதைக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை பெற எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும். சில நேரம் ஆபத்து வரும் அப்படின்னு தெரியும் போது அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இப்படி கிரகங்கள் சுழற்சியை வைத்து நாம் செயல்படும் போது நம்மளோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இப்போ மார்ச் மாதம் பிறந்துருச்சு. மார்ச்சில் 7ல் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. அதனால் ஒவ்வொருவருக்குமே நேரமானது நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அதில் மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஆபத்தாக இருந்தாலும் எப்படி கவனமாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மெயினாக பரிகாரமும் சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி மார்ச்சில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2026 நிறைய கிரக பயிற்சி நடக்க போகுது. அது தொழில் துறையில் தான் நிறைய மாற்றங்கள் காத்திருக்கிறது இருக்குது. அதில் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பது குறிப்பிடப்படுது. அதில் உங்கள் ராசிக்கு இப்போ என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க தயாராக இருங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. 2026 ஆண்டில் 3வது மாதமான மார்ச் சூப்பராக இந்த டைம் பிறந்துருச்சு. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஆனது பிறந்திருக்கு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலைகளில் மாற்றங்கள் காண இருக்கிறது. குறிப்பாக மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்வல்ய ரோஜ யோகத்தை உண்டாக்குகிறார். தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுகிறார். இந்த மாதிரி சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் முழுக்க நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் யாருக்கு என்ன பலனை அளிக்கும் என்பது குறித்து விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். கிரகநிலை கணிப்பாளர்களுடைய கூற்றுப்படி மார்ச் 2026 ஒரு சாதகமான பலனை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருக்கு என்று சொல்லலாம். தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர மாதிரி குரு பகவான் இந்த டைம் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையான சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. கிரகங்கள் எழுச்சி அடைகிறது, வகர நிவர்த்தி அடைகிறது, கும்மி அடிக்கிற மாதிரி கும்பராசியில் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. தெளிவாக நாளும் பயிற்சி பார்க்கும்போது மார்ச் 2 மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம், மார்ச் 11 மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி, மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலை எழுச்சி, மார்ச் 15 மீன ராசியில் சூரியன் சஞ்சாரம், மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி, மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி வகர நிவர்த்தி, வகரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சாரம், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு குரு பகவான் வரப்போறாரு என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் குரு பகவான் உங்கள் ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறார்.
இதன் பொருள் குருவின் நேர்மையான பார்வை உங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருது. குறிப்பாக தொழில்முறை வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வருகிறது. புதிய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் டெண்டர்களை கொண்டு வரும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, மாற்று பணியை காத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி இந்த டைம் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும். அதோடு குடும்ப உறவு, ஒருவருடைய திருமணம் என வீட்டில் சுப காரியத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய தேவகுருவின் ஆசையை பெறக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய நல்லது அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக பாசிட்டிவாக தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மிதுனம் ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் குரு வகரத்தோடு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் சனி ராகு செவ்வாய். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய் 6 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைந்திருக்கு. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே, இந்த டைம் கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒரு வகையான தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்ய வேண்டும். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்போ அதற்கேற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அதோடு அக்கம் பக்கத்தினரிடம், உறவினர்கள், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் செய்யறதுல சாதகமான பலன் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். பெண்களுக்கு மனதில் தைரியமானது உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மீறி தவிர்க்கலாம், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். மெயினாக வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுவது நன்மை தரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைக்கிறது கண்டிப்பாக வேண்டும். அடுத்த ஒரு யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலோ. மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்திங்கன்னா முன்னேற முயற்சிப்பது நல்லது. அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக புதன்கிழமையில் நவக்கிரகத்தில் புதனை நெய்தீபம் வச்சு வணங்கணும். இதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்திடுங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை ஒரு நம்பிக்கையோடைய அடிப்படையில் செய்திடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கான தாள்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அப்டேட்டோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள்.